ஹாய் வீவர். நான் மருத்துவ குறிப்புகளில் சொல்லும் பொழுது சில மருந்துகள் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். சில மருந்துகள் மருத்துவர்களுடைய பரிந்துரையில் வாங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கும். இதை நீங்கள் கேட்பதிலையும் சரி கூச்சங்கள் இருக்கும். அந்த குறையை போக்குவதற்கு தான் இன்னைக்கு யூடியூப்ல டேக் த ப்ராடக்ட் அப்படிங்கிறத சில இது சொல்லி கொண்டு வர ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம சொல்லக்கூடிய மருந்து பொருட்கள் அதில் ப்ராடக்டுகளாகவே அவைலபிளாகவே இருக்குது. இதில் நீங்கள் எந்த வகையான கூச்சமும் இன்றி ஒரு ஹெசிடேட் ஒரு இது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் வாங்கி கொள்ளலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஆப்ஷன். சிலவங்க இருக்கும் போனால் போய் கூச்சப்பட்டு போய் கேட்க மாட்டாங்க ஒரு மருத்துவ கடையிலையோ மருத்துவர்கிட்ட. இது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பு, அதில் நம்ம மறுக்க முடியாது. அந்த இது போக்குவதற்கு தான் இன்னைக்கு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இதில் டேக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதை நீங்கள் அந்த இதில் ஆன்லைனில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதன் மூலம் தேவையில்லாத பதட்டங்கள் வெளியில் போய் நம்ம கூச்சப்பட்டு நம்ம குறைகளை சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் மாறிடும். சரி, வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நான் டேக் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்துகிட்டே இருக்கும், அந்த பொருட்களை நீங்கள் ஜஸ்ட் போய் ஒரு பார்வையிடலாம். வாங்கணுங்கிறதுலாம் கிடையாது, பார்வையிடலாம். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக ஆண்குறி எழுச்சி அடைகிறது சிறு வயதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ப்ரீ மெச்சூரிட்டி பேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த இதில் பார்க்கும்போது யூரினை ஸ்டாப் பண்ணக்கூடியதுக்காகத்தான் அந்த குழந்தை வேலை செய்ய ஆரம்பிக்கும், அந்த சிறுவர்கள். சரிங்களா? அதுக்கு முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா பெட்டில் போவாங்க. அதற்காக அதே மாதிரி மோஷனும் அதே மாதிரி தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனிதனாக மாறும் பொழுது தான், அதாவது விலங்குகளோட சைக்காலஜிக்கலில் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இது அடிப்படையில் ஒரு பாடம். நீங்கள் மனோதத்துவ நிபுணர்கள்ட்ட கேட்டாலே தெரியும். ஃபஸ்ட்டு குழந்தை என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் அவனுக்கு நாலேஜ் கிடைக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா மோஷனை கட் பண்ணும். அதே நேரத்தில் பாத்ரூமில் போய் தான் டாய்லெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி யூரின். அதே மாதிரி தான் ஆண்குறியை எழுச்சியடைய வைத்து பார்க்கக்கூடிய இது சிறு வயதிலே ப்ரீ மெச்சூரிட்டி பேஸ்லேயே ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த டெஸ்டோஸ்டிரான் சைக்கிள் எப்படி பெண் மெச்சூரிட்டி அடைகிறது மாதிரி ஆணும் மெச்சூரிட்டி அடைய வைக்கும். எப்படி பெண்ணில் ஒரே ஒரு செல்கள் தோன்றுவது மாதிரி ஆணில் நிறைய மில்லியன் கணக்கான செல்கள் தோன்றும். அதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த மில்லியன் கணக்கான செல்கள் எல்லாம் தோன்றி என்னன்னு கேட்டிங்கன்னா நாளாக அந்த டெஸ்டோஸ்டெரான் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது இந்த ஆணுக்கு ஒரு 13 வயசில் இருந்து ஒரு 17 வயசு வரைக்கும் இந்த இது நடக்க ஆரம்பித்து இந்த டெஸ்டோஸ்டெரானுடைய உற்பத்தினால் என்னன்னு கேட்டிங்கன்னா உடற்கட்டுமானம், தசை வளர்ச்சி, எலும்புடைய பலம் இதெல்லாம் போன பிறகு இது மெயினாக அந்த விதைப்பையையும் வலிவுபடுத்தப்பட்டு விந்தணுக்களை உற்பத்தி பண்ண வைக்கும். சரிங்களா? இது விந்தணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வழி. அடுத்து இந்த எழுச்சியை எப்படி இது உண்டு பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் நிறையா இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடியில் உள்ள புரோட்டீன் மெக்கானிசத்தை பயன்படுத்தி, நான் உங்களுக்கு சிம்பிளாக எளிமையான தமிழில் சொல்கிறேன், ஏன்னா இதுக்கான புரோட்டீன் பேர் உங்களுக்கு சொன்னோம்னா உங்களுக்கு புரியாமல் போய்க்கிறோம். அதாவது L-ஆர்ஜினைன், அதே மாதிரி அக்ஸ்டான்சைனின், எல் கார்னிட்டிடின், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அதில் சிம்பிளாமே எல்லாமே புரோட்டீன் டெரிவேட்டரிஸ் தான். சரிங்களா? ஆமாம், எல்லாமே புரோட்டீன் டெரிவேட்டரிஸ். இந்த புரோட்டீன் டெரிவேட்டரிஸை பயன்படுத்தி இந்த டெஸ்டோஸ்டெரான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சிந்தசைஸ் பண்ணி நைட்ரிக் ஆக்சைடு லெவலை ஆண்குறியை அந்த வெளில ஃப்ளட் ஃப்ளோவில் இன்க்ரீஸ் பண்ண வைத்து அந்த வால்வ்ஸை லாக் பண்ண வைக்கும். சரிங்களா? அதில் சின்ன மைக்ரோ அறைகள் இருக்கும். சரிங்களா? அந்த மைக்ரோ அறைகளில் தான் இந்த பிளட் பண்ணிக்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா லாக் ஆகிட்டு எழுச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க நண்பர்களே, சின்ன வயசில் எவ்வளவு கல் மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசுலேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க, 40 வயசுக்கு மேலே பார்த்துமே. இப்போ அது எரெக்ஷன் ஆகிறதே நம்மளுக்கு சிரமமாக இருந்தாலும் அமைக்கி பார்க்கும் பொழுது பஞ்சு மாதிரி உழைக்க போயிடும். ஆனால் சின்ன வயசில் எவ்வளோ கல் மாதிரி ஒரு இருந்திருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிறது ரத்தம். அது இன்றைக்கி பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதான் சொல்கிறேன். அது கல் மாதிரி இருக்கிறங்கிறக்காக நீங்கள் போட்டு ஆண்குறியை வளைக்கிறது, பெண்ணை மேலே ஏறி நின்று பண்ண வைக்கிறது, ரஃப் அண்ட் டப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது. 35-40 வயசுக்கு மேலே தான் இதனுடைய இது தெரியும். ஏன்னா அதில் போகிறது லிகமெண்டோ, எலும்போ, தசையோ இல்லை.
அது என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெறும் இரத்த குழாய் தான். அந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகத்தான் இதில் வந்து பண்ணக்கூடிய ஒரு இது. சரி, இந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அது எப்படி வந்து பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா 2 வகையில் அந்த எழுச்சியை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது. ஒன்று ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன், இன்னொன்று லிம்பிக் எரெக்ஷன். 2 வகையில் பிரிக்கப்படுது. சரிங்களா? இந்த லிம்பிக் இது வந்து அதாவது எரெக்ஷன் வந்து 2 வகையில், ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன், இன்னொன்று வந்து லிம்பிக் எரெக்ஷன் சொல்லிட்டு 2 வகையில் பிரிக்கப்படுது. நார்மலாக வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் உங்களுக்கு நல்லா தெரியும், டவுசரில் வந்து போட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அல்லது பேண்ட் இந்த மாதிரி ஜட்டி இதில் போட்டு போகும்போது கொஞ்சம் நேரம் உரச ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? எழுச்சி அடைஞ்சிடும். இதுதான் அந்த ரிஃப்ளெக்ஸ். இதற்கு காரணம் வந்து இயக்கு தசையில் உள்ள நரம்புகளுடைய ஒத்துழைப்பால் அந்த S3 S4 S5 அந்த அதாவது முதுகெலும்பில் வரக்கூடிய நரம்பு கூட்டங்கள்லேருந்து இது பண்ணக்கூடியது. இதனால தான் முதுகெலும்புலையோ நீண்ட தூரம் பயணம் பண்ணக்கூடிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் எழுச்சியில் பிரச்சனையை உண்டாக்குது. அதனால தான் இந்த மாதிரி தண்டுவடங்கள்லாம் பாதுகாக்கணும்னு நம்ம சொல்கிறது. இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா ரீல்ஸுங்கிற பேரில் பைக்கில் வந்து தலையில பறக்கிறான், மாடியில் ஏறி குதிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏறி பண்ணுறாங்க, பஸ்ஸில் இப்போ இது பண்ணுறாங்க. உங்களுக்கு லேசாக அடிபடுறது வந்து இன்றைக்கி தெரியாது. அதனால தான் நம்ம சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, தட்டு முட்டு படுவதாலும் வர்மங்கள் வந்து பாதிக்கப்படுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தட்டி இது பண்ணுறது, கீழே விழுகிறது, ஏதாவது இன்னொரு பொருள் அடிக்கிறது மூலமாக கூட இந்த முதுகெலும்பு உள்ள நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் பொழுது இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து அதனுடைய பாதிப்பை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் வந்து அந்த இயக்கு தசை உள்ள நரம்பு மண்டலத்தை வந்து தூண்டப்படும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறி வந்து எழுச்சியாகும். சரி, இது நம்ம எப்படி இந்த ப்ராக்டிக்கலுக்கு அப்ளிகபிள் ஆகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சிலவங்களுக்கு எழுச்சியே இருக்காது. ஆமாம், இந்த மாதிரியான கண்டிஷனில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்குறியில் வந்து இதை வந்து ஆண்குறியை வந்து கொஞ்சம் ரப் பண்ணுவது மூலமாகவோ அல்லது பெண்குறி கிடைக்காத போதும் நமது கைகளாலேயே அது தூண்டப்படுவதன் மூலமாகவோ நிச்சயமாக எழுச்சி அடைய வைக்க முடியும். அது கேட்டிங்கன்னா நரம்பு மண்டலம் சரியாக இருந்தால். நீங்கள் சுகர் வந்து பாதிச்சு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு சரிங்களா நியூரோபதி ஸ்டார்ட் ஆகிட்டுனா அது வந்து கொஞ்சம் இதாகித்தான் டிலேட் ஆகும். டிலேட் ஆனாலுமே அந்த எரெக்ஷன் ஆகித்தான் அது வந்து ஸ்பெர்மை வந்து தள்ள கொடுக்கக்கூட ஒரு அமைப்பு வந்து உண்டாகும். இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷனை வந்து நீங்கள் ஆயில் போட்டு கூட மசாஜ் பண்ணலாம். ரஃப் அண்ட் ரஃப்பாக பண்ணிடாதீங்க, லைட்டாக வந்து மசாஜ் வந்து பண்ணிக்கிற வேண்டியது. அதே நேரத்தில் வந்து பெண்குறியில் வந்து இன்னொரு பார்ட்னரையே நீங்கள் வந்து அந்த ரஃப் பண்ணுவதன் மூலமாக கூட நீங்கள் வந்து இதை வந்து தூண்டுதலாக அடைய வைக்க முடியும். அதற்கு பேர் தான் அறிவியல் பூர்வமாகவே இது வந்து சொல்லப்பட்ட பேர் வந்து ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன். இந்த லிம்பிக் எரெக்ஷன் வந்து இதோட பெரிய டாபிக். சரிங்களா? அதை வந்து இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். சரிங்களா? இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷனை வந்து எல்லாராலையுமே அடைய வைக்க முடியும். ஓரளவு அதற்கான நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் வில் உடலுறவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கும், அதே நேரம் வந்து நம்ம பார்ட்னர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கும், அதான் சொல்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. மனைவியை திருப்திப்படுத்தணும், நம்மளோட சார்ந்தவங்களை திருப்திப்படுத்தணும் போது இந்த பொசிஷன், இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் மூலமாக நீங்கள் இதை வந்து சரி செய்ய முடியும். நல்ல ஒரு உடலுறவில் வந்து இது பண்ண முடியும். சரிங்களா? உடலுறவில் இந்த மாதிரி ஆண்குறி எழுச்சி இல்லைன்னு நீங்கள் அமைதியாக மட்டும் இருந்துடாதீங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஃபீஸ் அடித்து போயிடும், வாழ்க்கை நாசமாக போயிடும். சரிங்களா? பண்ணதான் பண்ண முடியும். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவையாவது தயவு செய்து நீங்கள் களத்தில் இறங்கி களம் கண்டால்தான் உங்களால் அடுத்தடுத்து வந்து இந்த பிரச்சனையிலேருந்து அவுட்கம் பண்ணி வர முடியும். அப்படியே நீங்கள் இதாக இல்லாத பட்சத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே குறைஞ்சு இதாக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் டோப்பமைனோட அளவும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எங்கு போனாலும் ஒரு விரக்தியாகத்தான் இருக்கும். சரிங்களா? ஆங்ஸைட்டி இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், மனநிலை சோர்வுகள், கோவப்படுறது, எரிஞ்சு விழுகிறது. இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த காலத்தில் 40 வயசில் நாய் கோணம்னு எதுக்காக சொன்னாங்க? இன்றைக்கி உடுந்த மாதிரி மெடிக்கல் இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆமாம், இந்த பழமொழி வந்து எப்போயோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து மனிதனுடைய உச்சகட்ட ஆயுள் காலமே 35 வயசு வரைக்கும் தான். சரிங்களா? அப்போ 40 வயசில் நாய் குணம்னு எப்படி சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே 16 வயசுக்குள்ளே குழந்தை பிறந்து கல்யாணம் பண்ணி எல்லாமே பண்ணி முடித்த பிறகு அந்த சைலண்டாக சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் 40 வயசில். அப்போ இந்த நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிக்கப்படும் பொழுது அவங்களால இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால என்னன்னு கேட்டிங்கன்னா டோப்பமைனோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் போது நம்மளே எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிருவாங்க.
எப்படி பெண்ணுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட காலகாலங்கள் வரும்போது சில ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கு இல்லையா, மறுக்க முடியாது. அதே மாதிரி தான் ஆணுக்கும். பெண்ணுக்கு ஒரு நியாயம், ஆணுக்கு ஒரு நியாயம், அதுதான் இங்கே நடக்குது. ஆமாம், அதனால தான் ஆணுக்கு உங்கள் மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சராக இருந்தவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவுட் கம் பண்ண வர முடியும். அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி படித்து சொல்கிறது, செய்ய முடியுதோ இல்லையோ இந்த ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு ஆண்குறி இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும், உடல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதுக்கான இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே வாங்க. ஆமாம், அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர் தான் நம்மளுக்கு இல்லற துணையாக இருக்க வேண்டும். சரிங்களா? இதுக்கு வந்து வெளியில் போகிறவங்களுக்கு, வேறு நாடுகளில் போய் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து தயவு செய்து அப்ளிகபிள் ஆகாது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷனை வந்து நீங்களும் உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அடுத்து இந்த லிம்பிக் எரெக்ஷனை வந்து இன்னொரு தடவையில் நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம். அது கொஞ்சம் எலாபரேட்டாக போகக்கூடியது. சரிங்களா? ஆமாம், ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் வரக்கூடியது. ஆனால் அது எல்லாத்தையும் பிரெயின் என்ன ஒன்று செகண்டில் வந்து சொல்லி எரெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். அதனால் நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆனால் நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா மினிமம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அது வீடியோவாக போட்டால் தான் அதை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். சரிங்களா? சரி, நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நண்பர்களே. இந்த இதை வந்து நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதே நேரம் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் வந்து மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.